அடுத்ததாக மறுமை என்ற ஒரு நம்பிக்கையை சார்ந்த விஷயம். மறுமை என்று சொன்னால் இந்த உலகத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால் இந்த உலகம் அழியும் என்று சொல்கிறது. விஞ்ஞானம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால் இந்த உலகம் அழிந்த பிறகு இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் அழிந்து விட்டால் இந்த உலகத்தில் நல்லவர்களாக இருந்தவர்களுக்கு பரிசு கொடுப்பது எங்கே? இந்த உலகத்தில் நல்ல மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த நல்ல மனிதர்களுக்கு அவர்களுக்கு பரிசு கொடுக்கப்பட வேண்டும். அந்த பரிசு எங்கே கொடுப்பது? இந்த உலகத்தில் சில அயோக்கியர்கள் இருந்திருக்கிறார்கள், மிக மோசமான மிருகத்தன்மை கொண்டவர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த மிருகத்தன்மை கொண்டவர்கள் சில நேரங்களில் சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி தப்பித்துக் கொள்கிறார்கள். சில நேரங்களில் சட்டத்தில் அகப்படாமலேயே ஓடி ஒளிந்து விடுகிறார்கள். இப்படிப்பட்ட அயோக்கியர்களுக்கு தண்டனை கொடுப்பது எங்கே? எனவே இந்த உலகம் அழிந்த பிறகு நல்லவர்களுக்கு பரிசு கொடுப்பதற்கும் அயோக்கியர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கும் ஒரு இடம் வேண்டும். அதுதான் மறுமை என்ற ஒரு மிக முக்கியமான கான்செப்டை இஸ்லாம் முன்வைக்கிறது. அதை நம்ப வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இறுதியாக விதி என்ற ஒரு அம்சத்தையும் நமக்கு நம்பிக்கை சார்ந்த விஷயத்தில் இஸ்லாம் போதிக்கிறது. இந்த 6 விஷயங்களும் நம்பிக்கை சார்ந்த விஷயங்களாக இருக்கின்றன. அதே போன்று ஒரு மனிதன் இவற்றை புரிந்து கொண்டால் அவனுடைய வாழ்க்கை தானாக மாறும் என்று இஸ்லாம் சொல்கிறது.